பாருங்க, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு தி ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு முக்கியமான விஷயம். சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த அறிவிப்பை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சிறப்பு மதிப்பெண் 15 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் அறிவிப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டது. அந்த சட்டப்பேரவை அறிவிப்பு தொடர்ந்து இப்போ அரசாணை, பள்ளிக்கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக பாருங்க. ஓகே, உங்களுக்கு நான் நல்லா ஜூம் பண்ணியே காட்டுறேன். பாருங்க, டிஆர்பி நேரடி பணி நியமனத்தில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் 15 வழங்கி பள்ளிக்கல்வித்துறை வந்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறையோடைய செயலாளராக இருக்கக்கூடிய பி சந்திரமோகன் நேற்று வெளியிட்ட அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கும் நிரந்தர சிறப்பு ஆசிரியர் பணியிடங்களில், எப்படி நிரந்தர சிறப்பு பணி ஆசிரியரிடங்களில் பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்களை நியமிக்க ஏதுவாக நேரடி நியமன தேர்வுகளில் பகுதி நேர பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு, அதாவது குறிப்பா 2011 இருந்து, ஓகேவா, ரொம்ப முக்கியமான விஷயம், 2011 இருந்து நீங்க ஜாப்ல இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு 1.5 மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க. அது பாருங்க, அப்ப சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும் என கடந்த ஜனவரி 24ஆம் தேதி சட்டப்பேரவையில் முதல்வர் அவங்க அறிவிச்சாங்க. இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ், அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் பணியாற்றி வரக்கூடிய பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்களுக்கு பணி ஆண்டுக்கு 1.5 மதிப்பெண் வீதம், அதிகபட்சமாக உங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பாங்க அப்படின்னா 15 மதிப்பெண் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்ப இந்த 15 மதிப்பெண் வழங்குமாறு அரசுக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கருத்துரு அனுப்பினார்கள். அதை ஏற்று என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆசிரியர் நேரடி நியமனத்துல பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு 1.5 மதிப்பெண் வீதம், அதிகபட்சம் 15 மதிப்பெண் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்க, இந்த சிறப்பு மதிப்பெண் சலுகை எப்போல இருந்து அப்படின்னா கடந்த 2011 முதல் தொடர்ந்து பணியில் இருக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட். அதே போல் இந்த நடைமுறை அடுத்த 5 பணி நியமனங்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு தொடரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவியம், தையல், இசை, உடற்கல்வி உள்ளிட்ட சிறப்பு ஆசிரியர் நியமனத்துக்கு தற்போது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க. அதில் 95 மதிப்பெண் எழுத்து தேர்வுக்கானது, எஞ்சிய 5 மதிப்பெண் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு மூப்பு வழங்கப்படும் இல்லையா. அப்போ வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணதை வச்சு அதோடைய சீனியாரிட்டி படி போடுவாங்க. எவ்வளோ அப்படின்னா 5 மதிப்பெண். அப்போ பதிவு மூப்புக்கு வழங்கப்படும் அந்த எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்ற சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படும் போது வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்புக்கான சீனியாரிட்டி மதிப்பெண் வந்து வழங்கப்படும். அந்த வகையில் தற்போது சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வரும்போது வேலைவாய்ப்பு பதிவு மூப்புக்கான மதிப்பெண்ணுடன் கூடுதலாக சிறப்பு மதிப்பெண் 15 வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சட்டப்பேரவையில் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசு நிறைவேற்றியிருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் வந்து 15, குறிப்பாக ஒரு ஆண்டுக்கு உங்களுக்கு வந்து சீனியாரிட்டி படி 1.5 மதிப்பெண் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 15 மதிப்பெண் கொடுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், 2011 இருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அது மட்டும் கிடையாது, இந்த 2011 இருந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இது வந்து பொருந்தும். அதே மாதிரி அடுத்த 5 நியமனங்கள், அடுத்து போடக்கூடிய 5 நியமனங்களுக்கும் உங்களுக்கு வந்து இந்த சிறப்பு மதிப்பெண் அப்படின்றது வழங்கப்படும். அப்போ 2011 இருந்து இந்த ஒர்க்கில் டீச்சிங்ஸில் இருக்கவங்க, பகுதி நேர ஆசிரியராக இருக்கவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. சரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஜாப் எதுவும் வந்து விட்டுறாதீங்க, நீங்கள் ஜாப்லேயே தொடர்ந்து இருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த சிறப்பு மதிப்பெண் 15 கொடுக்கும். உங்களுக்கே தெரியும், 15 மதிப்பெண், 1 மதிப்பெண் அப்படின்றது எக்ஸாமையே மாற்றும். 15 மதிப்பெண் அப்படின்றது ஒரு லட்டு மாதிரி உங்களுக்கு. அப்போ அந்த நேரடி நியமனத்தில் கண்டிப்பாக இந்த மதிப்பெண் வந்து மிகப்பெரிய அளவில் உதவும். இது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தி ஹிந்து பேப்பரில் வந்திருக்கு. நீங்கள் எடுத்து கூட பேப்பரை பாருங்கள். அதில் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜியோ பாஸ் பண்ணதை பற்றி அறிவிச்சிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை வந்து அந்த ஜியோ பாஸ் பண்ணியிருக்கு. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஆர்பி போர்டுக்கு அறிவுறுத்தி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ அடுத்த 5 நியமனங்களில் இதை டிஆர்பி போர்டு என்ன பண்ணுவாங்க, பின்பற்றுவாங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. அவங்க அழகாக தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க.